வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி ஒரு எப்பயும் போல் ஒரு ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி போடலாம். இது வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 குருவி இருக்குது. அப்புறம் நான் போட் நெக் வச்சுருக்கேன். போட் நெக் வரையும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நார்மல் வரைஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் போட் நெக்காக மாற்றிட்டேன். இந்த டிசைனுக்கு வந்து அதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சாரியும் பார்க்கலாம். இப்போது இதுதான் சாரீ. இந்த சாரியில் வந்து வெறும் த்ரெட்டு உள்ள சாரீ தான் இது. வெறும் த்ரெட் ஒர்க்கில் பண்ண ஒரு சாரீ. இது வந்து பல்லு. ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, வெறும் ப்ளைனில் ஒரு நார்மல் சாரீ இது. ஆனால் காட்டன் சாரீ. அதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்குக்கு வந்து இது போடுவோம், டபுள் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா 2 செயின் மாதிரி வரும். அதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா டபுள் நாட் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், கீழே இப்படி கிராஸாக குத்திக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே விட்டு எடுத்துடுங்க. அப்புறம் அந்த கிராஸ்க்குள்ளே உள்ள திருப்பி எடுத்திங்கன்னா நாட்டு 2 நாட்டு விழும். இதுதான் டபுள் நாட் அப்படின்னு சொல்லி பேர். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு, பார்க்க ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச்சும் கூட. முத்தாக இருக்கும். முத்து தையல்னு சொல்லுவாங்க தமிழில். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம லேசி டேசி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம லேசி டேசி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. இதை வந்து நம்ம ஒரு கோடாக போட்டு வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம வெறும் செயின் போட்டு ஒரு டாட் மாதிரி வச்சோம் அப்படின்னா அழகாக ஒரு லேசி டேசி வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த பக்கம் விட்டால் அந்த பக்கம் எடுத்துடணும். எடுத்துட்டோம். திருப்பியும் ஆரம்பித்த இடத்துலையே குத்திட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்திங்கன்னா ஒரு செயின் மேக் ஆகும். அப்புறம் அந்தாண்டை கீழே குத்திட்டு இந்தாண்டை எடுக்கணும். அவ்வளோதான். இப்படியே நம்ம கண்டினியூஸாக போடும்போது அழகான லேசி டேசி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பார்க்கவே பார்த்திங்களா நல்லாயிருக்கு. நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன், ப்ளூ அப்புறம் ஒயிட். இது இந்த ரெட்டுக்கு அது கொஞ்சம் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஈஸியான ஒரு ஸ்டிச், கடன்னு நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீடு வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கை வச்சுட்டு பாருங்கள், இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அழகாக உள்ளே போயிடும். நமக்கு தேவையான அளவு லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், தேவையான அளவு உள்ளே தள்ளிக்கலாம். திருப்பியும் லோட் பண்ணலாம். எல்லோ கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த அளவு பாருங்கள், ஸ்கர்லப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் மார்க் பண்ணுறேன். அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. திருப்பி லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து ரிமூவே ஆகாது. அதாவது பிஞ்சு போகவே போகாது. இது வந்து சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கங்கே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக வச்சு போடணும், இல்லை அப்படின்னா நமக்கு செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இது மாதிரி நம்ம வந்து அழகாக வச்சு தைச்சி ஒவ்வொரு இதுக்குமே தையல் போடணும். போட்டுட்டு அப்போ தான் தூக்காமல் இருக்கும். இப்படியே நம்ம கண்டினியூஸாக தைக்கலாம். பாருங்கள், இப்போ தைச்சி முடிச்சாச்சு. குருவிக்கு உள்ளே வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரியில், அதுதான் போட்டிருக்கேன். ஆனால் கையில் போட்டது ஃபுல்லாகவே. ஏன்னா செயின் ஸ்டிச் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டதுனால இதில் நான் காமிக்கல. இது வந்து லேசி டேசி. அந்த பாருங்கள், பீட்ஸ் ஃபுல்லாக எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு தைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மாதிரி நான் தைச்சிருக்கேன். தைச்சிட்டு வச்சுருக்கேன். இது ஃபைனலாக இப்படி இருக்குது. அழகான ஒரு குருவி ரெடி ஆயிடுச்சு. 2 குருவி. இந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கும் இந்த காம்பினேஷன் வந்து எல்லோ, க்ரீன், கோல்டன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ப்ளவுஸும் தைச்சி வந்துடுச்சு.
தைச்சு முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் வந்து பாருங்கள் போட் நெக்குங்கிறதுனால பாருங்கள் அழகான ஒரு அதுக்குள்ளே பீடு கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த டபுள் நாட் போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கை பாருங்கள், இந்த பக்கம் கை காமிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு முடி போட்டிருக்கேன். இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.